ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரோக்கிய உணவு ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சோளக்குழி பணியாரம். அதுக்காக வந்து ஒரு உலக்கு சோளம் எடுத்திருக்கேன். இல்லை, அரை உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 உலக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கிட்டக்க ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம். ஆறு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி 6 மணி நேரம் கழித்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பச்சை மிளகாயும் ஒரு மோர் மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோர் மிளகாயில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்ப நல்லா வணக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து வெங்காயம் கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு நல்லா வணக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக வணக்கினா போதும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, இதை மாவில் கொட்டிடலாம். இப்போ இதை கொட்டிட்டு இப்போ பணியாரம் வந்து நம்ம 2 டைப்பாக பண்ண போகிறோம். ரெகுலராக உள்ளது ஒன்று, இந்த ஒரு கல்லில் ஊற்றுறது ஒன்று. ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக உள்ளது நல்லா வரும். இது வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாகிடுச்சு, ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒத்த கல்லுக்கு ஊற்றிடுவோம். ஓகே, இதுக்கு வந்து மூடி போடணும். அதுக்கு வந்து மூடி தேவையில்லை. மூடி போட்டு வெந்தோடனே காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. சோளக்குழி பணியாரம் வந்து நல்லா மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வெள்ளை சோளத்தை விட சிகப்பு சோளம் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும்.
நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கவே எம்மியாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தக்காளி சட்னியும் நான் அரைச்சிருக்கேன். இப்போ சச்சின் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இந்த ஒரு கல்ல ஊற்றுனது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு சரியாக ஊற்ற தெரியலையான்னு இல்லை. ஆனால் அந்த பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.